வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ முதல் நாளே பயங்கரமான சண்டைங்க நம்ம வாட்டர்மெலான் ஸ்டார். ஸோ எதுக்கு உள்ளே வந்தாலும் விட்டானுங்களோ அதை அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறாப்புல. ஸோ ப்ரெஸ் மீட்டில் எப்படி கோவப்படுவார், அதே மாதிரி உள்ளே போய் யார் எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிறாரு அவரை. ஸோ அவரை பற்றி ஏதாவது ஒன்று விமர்சனம் வச்சா கூட அப்படியே பற்றி எரிகிறாரு. ஸோ யாரையும் ரெஸ்பெக்ட் கூட பண்ணுறதில்ல. ஏப்போ உனக்கு எதுக்கு நான் சொல்லணும், அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறது மாதிரி உள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ நைட்டே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ கெமி வாட்டர்மெலன் ஸ்டார் கெமி வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த அவருடைய துறை இருக்குல்ல ஃபிசியோதெரப்பி, அது வந்து டாக்டர் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே இவர் வந்து இல்லை டாக்டர் தான், நாங்கள் அதை வந்து இப்போ நீட்லாம் வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு நம்ம வாட்டர்மெலான் சொல்லியிருக்காரு. ஸோ நான் கூகுள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து கெமி சொல்ல, கூகுள்லாம் பார்த்தா உன்னால் புரிஞ்சுக்கிற முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கும் வந்துடுச்சு. எனக்கு புரிஞ்சுக்கிற முடியாது, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று நடந்திருக்கு. ஸோ காலையில் வந்து இந்த பிரவீன் ராஜும் வாட்டர்மெலானும் ஒரே பெட்டில் படுத்திருப்பாங்க போல், பயங்கரமாக கொரட்டை விட்டுருக்காரு நம்ம வாட்டர்மெலானு. ஸோ அவரால் தூங்க முடியல போல இருக்குது பிரவீனால். ஸோ அதை வந்து சொல்லியிருக்காரு வாட்டர்மெலான்ட்ட, நீ அடிக்கடி இதே சொல்லிகிட்டு இருக்க, விடு நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத விட்டுட்டு கோவப்பட்டிருக்காரு. சும்மா கையை நீட்டி பேசுகிறது அந்த மாதிரி இருக்கவும், நீ கையை நீட்டி பேசாத அப்படின்னு வந்து பிரவீன் வந்து சொல்ல, நீ அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சண்டைங்க. ஸோ அது கை கலப்பாகிற அளவுக்கு ஒரு சண்டை மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கெமி என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அந்த டாக்டரை பற்றி நைட்டு பேசுனாங்க இல்லையா, நீங்கள் எப்படி என்னைய எனக்கு கூகுளில் படித்தா எனக்கு புரியாதுன்னு எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டைக்கு வராங்க. ஸோ பயங்கரமான ஒரு சண்டை. இதை வந்து நம்ம வாட்டர்மெலான் ஸ்டார் வந்து நினச்சிருந்தா வந்து அது கூலாக ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் அப்படியே ஒரு கொதிச்சு எழுகிறாரு, ஏன்னு தெரில. எப்போவுமே அந்த ஒரு நம்மளை பற்றி ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சென்ஸ் கூட இல்லாத ஒரு ஆளாக தான் வாட்டர்மெலான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அந்த பிரவீன் ராஜ் சொன்னார், அவர் துறையை பற்றி பேசும்போது அவருக்கு கோபம் வர்றது சகஜம்தான், அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வரணும், அதுக்கு நான் வேணால் மன்னிப்பு வேணால் கேட்டுக்கிறேன். ஆனால் என்னுடைய துறை இருக்குல்ல, சினிமா துறை, அந்த நடிப்பு துறை, அதை வந்து அவர் எவ்வளோ கேவலப்படுத்துகிறாரு. சும்மா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு நான் தான் நடிப்பு அரக்கன், 5 படம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு என்னுடைய துறையை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து வந்துக்கிட்டு இருக்கும்போது சும்மா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு எங்கள் துறையை கேவலப்படுத்தும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும், அதனால தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரி காமிச்சேன் அப்படிங்கிறது மாதிரி பிரவீன் ராஜ் சொல்கிறாரு. வேணா வேலிடான பாயிண்ட் தான். ஸோ பார்க்கலாம் வாட்டர்மெலான் ஸ்டார் தாங்குவாரா என்ன அப்படின்னு. ஸோ எனிவே, ஸ்டே டியூன். தேங்க்யூ.